ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி தமிழச்சி சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டீ கடை பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சால்ட் பிஸ்கெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 80 கிராம் பட்டரு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் சர்க்கரை, ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை வந்து நல்லா மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பிஸ்கெட் கட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பு இல்லைன்னா குக்கி கட்டர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நான். இப்போது கோதுமை மாவில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை வந்து சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அடுத்து அந்த 80 கிராம் வெண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1 ஹவர் இல்லைனா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. தொட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி இருக்கணும். இதில் நான் பவுட்ரு பண்ண சுகரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்கு இல்லைனா பீட்ரு வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். ஆனால் நான் கையிலே வந்து பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா கையிலே மசிச்சுக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றத. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். பேக்கிங் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. திருப்பி மீதி உள்ள மாவை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பாலை ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக சேர்த்தோன்னா தண்ணி ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், பிஸ்கெட் சரியாக வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கெட்டை வைக்கிறதுக்கு வந்து ஒரு குக்கி ட்ரேயில் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரேவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்துக்கோங்க. அதில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து வச்சு தேய்ச்சி ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் அளவு இருக்கிற மாதிரி அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக போடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் என்ன ஷேப் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரிச்ச மாவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பி தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ட்ரேயில் வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க. ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டதுனால கொஞ்சம் பெருசாகும். அதனால் கேப் விட்டு வைங்க, இல்லைனா ஒட்டிக்கும் பிஸ்கெட்டு. அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். அவனை பார்த்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். இது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிறதுனால நான் ஒரு 25 மினிட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து மாறும்.
அப்படின்னா நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ திக்னஸ் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமும் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. 25 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நம்ம சின்ன வயசில் வந்து டீ கடையில் இதை வந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து டீயோடு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிஸ்கெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் ராகி மாவு போட்டுக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவுன்றதுனால நான் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நார்மல் சுகரை மிக்ஸியில் அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வறுத்துருக்கோம்ல, அந்த ராகி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/2 கப் தான், சம அளவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடரை, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடரை, 1/2 ஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம் கிட்ட வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பீட்டர்லேயும் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கையிலே பண்ண போகிறோம். அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போது கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் நான். இது காய்ச்சாத பால் தான், அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எவ்வளோ தேவையோ ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. நம்ம தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பால் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி நான் வச்சுக்கிறேன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நல்லா தரட்டிட்டு ஒரு பிஸ்கெட் கட்டரை இல்லைன்னா ஒரு சின்ன மூடி இருந்தால் அந்த மூடியை வச்சு கூட நம்ம இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட் கட்டரில் வச்சு எடுக்கிறேன். இந்த மாவை வந்து திருப்பி திரட்டி போட்டு நம்ம திருப்பி கட்டரை வச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ராகி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அயன் கண்டென்ட்டு. அதனால் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ராகி எடுத்துக்கலன்னா ராகி பிஸ்கெட் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் போடுறத. இப்போ திருப்பி திரட்டி திருப்பி எடுத்தாச்சு நம்ம. இந்த மாதிரி எல்லா மாவையும் திரட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவை இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். அவனை பார்த்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான். இப்போது இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 8 to 10 minutes வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஆறட்டும். ஆறிடுச்சு இப்போது. பாருங்கள், செம்ம கிறிஸ்பாக வந்திருக்கு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.